friends, welcome to Karur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடான உடனே இதுல கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேங்க. கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே பொடியா நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 2 காஞ்ச மிளகாய் 3 பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததா அது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கனிஞ்ச பழமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஸோ வந்து இதில் நான் வந்து ஒரு பீக்கங்காய் மீடியம் சைஸ் பீக்கங்காய் தாங்க, அது வந்து மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாமே சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக அதாவது மீடியம் அளவில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். நல்லா வந்து காயை வதக்கிக்கலாங்க, அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய் வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக வரமிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இதில் நான் பருப்பு வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி பருப்பு தண்ணி வந்து சேர்க்கறதுனால சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து சாம்பார் தூள் போடாமல் இந்த மாதிரி மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்த்து சாம்பார் வச்சு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம், காய் வேகட்டும். இப்போ பாருங்கள், காய் வந்து ஒரு அரை பதத்துக்கு வெந்துடுச்சு, தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நான் வந்து 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்புங்க, அதில் வந்து மஞ்சத்தூள் சீரகம் சேர்த்து நல்லா கெட்டியாக வேக வச்சு சேர்த்துருக்கேன். அதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடயே வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கு, ஸோ பார்த்து சேர்த்துக்கணும். இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கிளறி வச்சிடலாம். இப்போ காய் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணுங்க, வெந்து நல்லா ஒரு 2-3 கொதி வரட்டும். சாம்பார் வந்து பாருங்கள், காய் நல்லா வெந்து சாம்பார் கலரே வந்து சூப்பராக இருக்குது, மனமும் சூப்பராக இருக்குங்க. ஃபைனலாக வந்து பெருங்காயத்தூள் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பீர்க்கங்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டுக்கு சென்னை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.